الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நபி தோழர்கள் என்ற தலையங்கத்திற்கு கீழ் இரண்டு அத்தியாயங்கள் நபி தோழர்களை குறித்து பார்த்திருக்கிறோம். மூன்றாவது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய கதாநாயகரை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக சகோதரிகளுக்குண்டான ஒரு அன்பான வேண்டுகோள். கல்யாண வீட்டையே மிஞ்சுகிற அளவுக்கு மேல கதை ஓடுது அப்படின்ற கருத்து பரிமாற்றம் செய்யப்பட்டது. உங்களுடைய நன்மைகளை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடோடு வந்திருக்கிறீங்க. செய்தான் சும்மா இல்லை, நம்மளை விட பெரிய புத்திசாலி. அதனால உங்களோட நன்மையை எப்படி கரிக்கலாம் அழிக்கலாங்கிறதுக்கு உண்டான 100% முயற்சியை அவன் போடுவான். எனவே அந்த கல்யாண வீட்டு பந்தல் கதையை விட்டுட்டு நம்மளோட உண்மையான வரலாறை காது தாழ்த்தி செவிதாழ்த்தி இன்ஷா அல்லாஹ் கேட்டு வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, வரலாற்று ஆசிரியர்கள் இந்த நபித்தோழரை துன்னூரை என்று அழைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர் 2 ஹிஜ்ரத்திற்கு பாத்திரமானவர். அல்லாஹ்வுடைய தூதரும் மலக்கும் இவரை பார்த்து வெட்கப்படுகிறார்கள் என்கின்ற அளவுக்கு உயர்தரமான சிறப்புடையவர். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அஷரத்துல் முபஷ்ஷரீன் என்று சொல்லப்படுகிற சொர்க்கத்தால் நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் என்று வரிசைப்படுத்தப்பட்டவரில் ஒருவராக இருந்தாலும், இது அல்லாத வேற வேற தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறியிருப்பார். அந்த வகையிலும் இந்த நபி தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் ஸ்பெசிபிக்கா கூறியிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த துன்னூரைன் என்ற புனை பெயருக்கு பட்ட பெயருக்கு இவர் எப்படி பாத்திரமாக ஆகுகிறார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளாரான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் பட்டம் பெறுவதற்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிச்சிருந்தாங்க. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நபித்துவம் கிடைத்த பின்னால கடல் தாண்டி ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய தருணம் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டது. அது ஹபஷா நாட்டிற்கு பயணப்பட வேண்டிய ஒரு சூழல். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது அருமை மனைவியாரான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு கடல் பயணமாக கடந்து போய் ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்கள். மேற்கொண்ட பின்னால் ஹபஷாவுக்கு போன பின்னால், இன்றைக்கு எத்தியோப்பியா என்று அடையாளப்படுத்தப்படுகிற அந்த நகரத்திற்கு போன பின்னால ஒரு வதந்தி பரவுகிறது. இங்கே முஸ்லிம்களுடைய மக்கமா நகரத்திலே முஸ்லிம்களுடைய ஆட்டம் குறைந்து விட்டது, இங்கே வந்து விடலாம் என்ற வதந்தி பரவையில அங்கே ஹபஷா நாட்டிலிருந்து பல ஹிஜ்ரத் மேற்கொண்டவர்கள் திருப்பி மக்கமா நகரத்திற்கு வந்தார்கள். வந்த பின்னால் அது வதந்தி என்று தெரிந்த பின்னால பல சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் திருப்பி ஹபஷாவுக்கு போனாங்க. ஆனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும்
ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளாமல் கண்மணி நாயகத்தோடு இருந்து விட்டார். இப்படி இருந்து கொண்டிருக்கிற வேளையில பத்ர் யுத்தம் அறிவிக்கப்படுகையில அந்த தருணத்தில் பல நபித்தோழர்களுக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொள்ளாது விடுபெடுப்பதற்குண்டான வழியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த சமயத்தில் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பத்ர் போரில் கலந்து கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. ஏன்னு சொன்னா நபிகள் நாயகத்துடைய மகளார் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உடல் நல குறைவினர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துக் கொள்வதற்காக விட்டுவிட்டார். எனவே உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பத்ர் களத்தில் கலந்து கொள்ள இயலவில்லை. இப்படியான இந்த தருணத்தில் பத்ர் களம் எல்லாம் முடிந்து வந்த பின்னால ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகி விடுகிறார். இந்த வஃபாத்தை உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பொறுத்து கொள்ள இயலவில்லை. மனைவியோடு வாழ்கிற வேளையில மனைவிய பல தடவை நாம கிண்டல் அடிக்கிறது உண்டு. இல்லாம ரஹிம ரப்பி, எப்படின்னு சொன்னா நீ இல்லாட்டி நான் சந்தோஷமா இருந்துருவேன் பாத்துருவோமான்னு சொல்லி. ஆனா அவ இருப்பு இல்லைன்னா, அவ போயிட்டான்னா அவருடைய இருப்பை குறித்து வருந்துகிற உண்மையான பாசம் கொண்ட கணவர்கள் ஏராளம். உண்மையான கணவனுடைய பலகீனம் அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு மனைவி மிக ஒரு ஆணுக்கு வாழ்க்கையை மேம்படுத்திட மிக உசிதமானவர். ஆனா தற்காலிகமான பிரிவே இப்படின்னா நிரந்தர பிரிவாகி விட்டதுன்னு சொன்னா உண்மையான உளமான காதலிக்கிற மனைவிகளை பிரிந்து வாழ்வது என்பது மிக பெரும் கடினமானது. அப்படியான ஒரு வழி உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்களை பாதித்தது. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய துக்கத்தை போக்கிட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் படித்து வருகிற போது சொன்னார்கள், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், எனது மனைவியினுடைய பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்ல. அதுக்கடுத்தபடியா உங்களுக்கும் எனக்குமான நஸப், ஒரு நெருங்கிய தொடர்பு இதிலிருந்து முறியப்படுகிறதே என்பது மிக பெரும் வருத்தம் அளிக்கிறது யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வருத்தப்படுகிறார். அந்த வருத்தத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உஸ்மானே, எனக்கு இன்னொரு மகள் இருக்கிறார், ஒரு பேர் உம்முல் குல்சூம். இந்த உம்மு குல்சூமை நான் உனக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று திருமணம் முடித்து வைத்தார். தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமான சொந்தக்காரர் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை வழியிலும் இந்த உஸ்மான் பின் அஃபான் நெருங்கிய உறவு மேற்கொள்ளக்கூடிய ஒரு உறவுக்காரர். நபிகள் நாயகத்துடைய தாயாருடைய வகையிலும் இவர் மிக பெரும் உறவுக்காரர், நெருங்கிய உறவுக்காரர். பல பந்த பிணைப்பு உறவு என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பின்னி பிணைந்த ஒரு உறவாடல் கொண்டவர், குடும்ப ரீதியாக. அன்பானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக பலர்கள் இஸ்லாத்தை ஏற்கிற வேளையில் தான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஏற்று கலிமாவை மொழிந்தார்கள். மொழிந்த மாத்திரத்திலேயே உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில இஸ்லாத்திற்காகவும் இஸ்லாமியர்களுக்காகவும் வாரி வழங்கினார்கள். எவ்வளவு கொடுக்கிறோம் என்ற எண்ணிக்கை அல்லாது, அளந்து பார்க்காது, நன்மையை மட்டும் எதிர்பார்த்து அளவு கடந்த தான தர்மத்தை இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் செய்தார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மிக பெரும் பஞ்சம், தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிற வேளையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல ஏறி சொன்னாங்க, தோழர்களே, மதீனா நகரத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் பஞ்சத்தை நீக்கிட
அங்கே யூதனின் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த யூதனின் கிணற்றில் வளமான நீர் உள்ளது. அந்த ரூமா என்று சொல்லப்படுகிற கிணற்றினை யார் வாங்கி தருவாரோ அவருக்கு சுவனத்தில் உயர் பதவிகள் காத்துக் கொண்டிருக்கின்றன என்று சொன்ன மாத்திரத்திலே உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி போய் அந்த யூதனிடத்திலே பேசுகிறார். கொரோனா காலத்தில அத்தியாவசிய பொருட்களை அனாவசியமான முறையில அத்துமீறலான முறையில விலை அதிகமாக வைத்து பல வியாபாரிகள் விற்றெடுத்து பலர்களுடைய வைத்தறிச்சை வாங்கி கட்டி கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போதுமானவர். ஆனால் அதே கையாடலை இந்த யூதனும் செய்து கொண்டிருந்தார். பஞ்ச காலத்தில அத்தியாவசியமான நீரை அனாவசியமான விலையில் விற்று கொண்டு திரிந்தார். அந்த யூதனிடத்தில் ஓடோடி போய் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நீ என்ன விலை வைக்கிறாயோ அந்த விலைக்கு நான் இந்த கிணற்றை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்ல மாத்திரத்தில் யூதன் சொல்கிறார், கிணற்றின் தண்ணீர் தான் விற்கப்படுமே தவிர கிணறு விற்பனைக்கு அல்ல என்று சொல்கிறார். அந்த மாத்திரத்திலேயே வியாபார யுக்தியை பயன்படுத்துகிறார் உஸ்மான் பின் அஃபான். அவரை போல ஒரு வியாபாரி மதீனா நகரத்தில் கிடையாது. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சரி இருக்கட்டும் அப்பா, ஒரு நாள் எனக்கும் ஒரு நாள் உங்களுக்கும் என்ற விகிதாச்சாரத்தில் பகுதி நாட்களை பிரித்துக் கொள்வோமா என்று கேட்டு அந்த ஒரு நாளுக்கு என்ன விலையை நீங்கள் நிர்ணயித்தாலும் அந்த ரொக்க விலையை 20,000 திர்ஹம்களை கொடுத்து வாங்கினார். பெரிய சன்மான், பெரிய பணம் அந்த காலத்தில். 20,000 திர்ஹமை கொடுத்து அந்த ஒரு நாளை விலைக்கு வாங்கினார். மாறி மாறி இப்படியான முறைமையின் கீழ் தண்ணீர் எடுத்துக்கொண்டார்கள் மதீனா நகரத்துவாசிகள். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு நேரம் வருகிற பொழுது மதீனா நகரத்தினுடைய எல்லா மக்களுக்கும் இலான் செய்வார்கள், இப்போது இந்த பிக்ரு ரூமாவில் வந்து நீங்கள் தண்ணீரை எடுத்துக் கொள்ளலாம், எந்த விலையும் கிடையாது, இலவசம் என்பதாக. எல்லோரும் வந்து எடுத்துக் கொள்வார்கள், எல்லோரும் பகிர்ந்து கொள்வார்கள், பருகிக் கொள்வார்கள். ஆனா அடுத்த நாள் யூதனுடைய நாள் வருகிற போது யாரும் கிட்டையே வரமாட்டார்கள். அதனால் யூதன் நஷ்டமடைந்து கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மொத்த கிரயம் முடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு மொத்த கிணற்றையும் வாங்கி கொண்டார்கள் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. தோழர்களே, இப்படி மிகச்சிறந்த யுக்திக்காரர். தபூக் யுத்தத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅலான் செய்கிறார்கள், நபி தோழர்களே, உங்களில் யார் இந்த போருக்கு உதவி செய்பவர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே பல சஹாபாக்கள் ஓடோடி சென்று தங்கள் கையில் கிடைத்ததை எல்லாம் தன் சொத்துக்களை எல்லாம் வாரி இறைத்து வந்து கொண்டிருக்கிற வேளையில அபூபக்கர் முதன்மையான இடம், உமர் இரண்டாவது இடம் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த மட்டிலே இதை கடுத்தபடியாக இதற்கு அடுத்தபடியாக அளவில் மிகுந்த ஒரு அளவை கொடுத்தார்கள். 7 பண்ண அல்லாஹ்வுடைய தூதரே 100 ஒட்டகங்கள் தபூக் யுத்தத்திற்காக நான் தருகிறேன். திருப்பி சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் உங்களில் இந்த தபூக் போருக்காக உதவுவது? யா ரசூலல்லாஹ், 200 ஒட்டகங்கள். இப்படியே 1000 ஒட்டகங்களை தபூக் என்ற ஒரு யுத்தத்திற்காக தானமாக வழங்கினார்கள் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. தோழர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வீட்டுக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிற வேளையில அங்கே இரு நபி தோழர்கள் வரையிலே ஒரே நேரடியாக எப்படி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்தார்களோ அதே தொனியில் அப்படியே அமர்ந்திருக்க ஒருவர் மட்டும் உள்ளேறிய போது ஆடையை தன்னுடைய ஆடையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரமைத்துக் கொண்டார்கள். கேட்கிறார்கள், யா ரசூலே, உமர் வந்தார், அபூபக்கர் வந்தார், ஆடை அப்படியே தான் இருந்தது. உஸ்மான் வந்தார் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், ஆடையை சீர் செய்து கொண்டீர்களே, காரணம் என்ன? மலக்குகள் வெட்கப்படுகிறவரை பார்த்து நான் வெட்கப்படாமல் இருக்க இயலுமா என்று கேட்டார்கள். மலக்குகளே வெட்கப்படுகிறார்.
அந்த அளவுக்கு ஒரு வெக்கம் என்றா வெக்கம் படுறான். சில பேர்லாம் ரொம்ப மோசமா கிண்டல் செய்வாங்க, பெண்ணோட ஒப்பிட்டு பேசுவான், ஆண் வெக்கப்பட்டா. அப்படி பேசக்கூடாது, மிக பெரும் பிழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு இந்த ஹயா. அதே போல உஸ்மான் பின் அஃபான் உயர்தரமான மக்கள் இடத்துல இருந்துச்சு. வெக்கம் நல்ல போனான், வெக்கம் கட்டவனா அலையக்கூடாது இல்ல. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வெக்கம் என்கின்ற அந்த குணத்தில் உயர்தர பண்பை கொண்டவராக இருந்தார். அவரை பார்த்து மலக்கு, அவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்பட்டார். அதே மாதிரி ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற வேளையில கிணற்றின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது உமர் வருகிறார், உமர் வருகிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் இருவர்களும் வருகிறார். அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த தோட்டத்தினுடைய காவலாளியாக அமர பெற்றிருந்தார். ஒவ்வொருவரும் வரையில இறை தூதரிடத்தில் அனுமதி கேட்கையில கேட்டு கேட்டு உள்ள போகிறார்கள். உமரும் அபூபக்கரும் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் இருவருக்கும் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒருத்தர் கடைசியாக வந்தார். அந்த மனிதர் அனுமதி கேட்டார். இறை தூதரிடத்தில் சொல்லுகிற போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சொர்க்கத்தை கொண்டு அவருக்கு நன்மாராயம் கூறுங்க. அதே மாதிரி பலாய் முசீபத்து இந்த சமுதாயம் அவருக்கு இழைக்கும்ங்கிறது சொல்லியிருங்க. முசீபத்த சோதனைய இந்த சமுதாயம் அவர் மீது கட்டவிழ்க்கும் என்பதனையும் அவருக்கு சேர்த்தே அறிவித்து விடுங்க. அவர் பேர் தான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. தோழர்களே, பெரியோர்களே, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்காக ஒரு மிக பெரும் வரலாற்றில் இதை கடந்து விட்டு செல்ல முடியாது என்கிற அளவுக்கு மிக பெரும் சம்பவம் நடைபெற்றது என்றால் ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை. இந்த ஹுதைபியாவின் உடன்படிக்கைக்கு கதாநாயகரை யார்தான்? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. மக்கத்து முஸ்லிம்களிடத்திலே சிபாரிசு பேசுவதற்காக உமரை இறைத்துதவர்கள் சொல்கிற போது, யா ரசூலல்லாஹ், நான் சிபாரிசு பேசுவதற்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன். சிபாரிசு பேச உமரா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துருவார வாழ, சிபாரிசு பேச சமரசம் பேச உஸ்மான் பின் அஃபானை அழைத்து நீங்கள் பேச சொல்லலாமே யா ரசூலே என்று சொன்ன மாத்திரத்தில் உஸ்மான் பின் அஃபான் அங்கே மக்கமா நகரத்துக்கு அங்க போகிறார்கள் சிபாரிசு பேச, சமரசம் பேச. உஸ்மானை சொன்னார்கள் மக்கத்து முஷ்ரிக்குகள், நீங்கள் தவாப் செய்து கொள்ளலாம் உஸ்மானே, உங்களின் மீது எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை. உங்களது தலைவர் முஹம்மத் அவர் மீதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தான் எங்களுக்கு கோபம், நீங்கள் தவாப் செய்து கொள்ளலாம். இறை தூதர் இல்லாது நான் தவாப் செய்ய இயலாது, மாட்டேன் என்று அங்கே ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருக்க, எவனோ ஒருத்தன் ஒரு சூழ்ச்சியான வார்த்தையை புரோகித்து அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயத்தை பகிர்ந்து விட்டார். உஸ்மான் அங்கே கொல்லப்பட்டு விட்டார் என்பதா. உடனே மரத்துக்கடியில் குழுமிய கூட்டம் தான், لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة فعلم ما في قلوبهم. அந்த மரத்திற்கு அருகாமையிலே ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் சேர்ந்து இந்த உஸ்மான் பின் அஃபானை கொண்டவர்களை நாம் பரிதீர்க்க வேண்டும் என்ற அந்த ஸ்பாட்ல கூடினாங்க, உடன்படிக்கை எடுத்துக்கொண்டாங்க. ஒவ்வொருவராக வரிசையாக வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை மீது தனது கையை வைத்து போனார். இறுதியாக இது உஸ்மானினுடைய கரம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு நிகழ்வாடலால் தான் சஹாபாக்களுடைய ஏற்கனவே இருந்த கிரேட் அப்கிரேட் ஆனது. லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம். அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் அறிந்து கொண்டான். அவர்கள் எதற்காக கூடினார்கள் என்பதற்குண்டான உள்ளத்தை அவர்கள் அறிந்து கொண்டார். ரப்பு படை பலம் பெருசா இல்லை, பெரிய ஆயுத பலம் இல்லை, கல்புல ரப்ப மட்டும் வைத்துக் கொண்டு உறுதியாக ஆனார். அதனால் அந்த ஹுதைபியா உடன்படிக்கை அல்லாஹ் இவ்வாறு அடையாளப்படுத்துகிறார். தோழர்களே, பெரியோர்களே, இதுக்கு அடுத்த கட்டம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். நாம் நேற்று முடிக்கிற போது சொல்லியிருந்தோம், கதவு ஃபித்னாவின் உண்டான பாபு, கதவு அடைப்பாக இருக்கிற அந்த கதவு
உடைக்கப்படுமா திறக்கப்படுமா? உடைக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஃபித்னா கிளம்பியது. அது எப்படி கிளம்பியது என்பதை வரலாற்று முடிவில் நமக்கு தெரியும். அதே தருணத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த உஸ்மானுக்கும் உண்டான தொடர்பை நாம் அறிய வேண்டும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஹப்ஸா யாரு? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? உமர் பரக்கல்லாஹு ஃபீக். உமர் ரலியல்லாஹுடைய மகளா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளாருடைய கணவர் வஃபாத்தான பின்னால் விதவையாக்கப்படுறாங்க. விதவையான பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து, யா அபூபக்கரே, எனது மகளை நீங்க திருமணம் முடிச்சு கொள்ள இயலுமா என்று கேட்கிறார். பெண்படம். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு முடிக்க விருப்பம் இல்லைன்னா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோவப்பட்டார். அதே மாதிரி உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு போனார். உஸ்மானே, என்னுடைய ஹப்ஸாவை நீங்க திருமணம் முடித்துக் கொள்ள இயலுமா? உஸ்மானும் சொன்னாங்க, திருமணம் முடித்துக் கொள்ள இயலா, எனக்கு விருப்பம் இல்லை, ஹப்ஸாவை திருமணம் முடிக்க சொல்றாங்க. பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்ஸா நாயகியை உம்மஹாத்துல் முஃமினாக ஆனார்கள், திருமணம் முடித்துக் கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னால் இந்த திருமணம் முடிந்த பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்து கேட்டார்கள், உமரே, நான் மறுத்ததினால் உங்களுக்கு ஏதேனும் கோபமா என்று கேட்டார். நம்ம என்ன செய்யும், ஒரு காரியம் முடிஞ்ச பின்னாடி அதெல்லாம் இல்லைங்க, நம்ம என்ன கோபப்படுறது என்ன இருக்கு, கேட்டோம், நீங்க இல்லைன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம போயிருவோம்ல. ஆமா, கோவப்பட்டேன் தான், உங்க மேலதான் கோவப்பட்டேன் அப்படின்ட்டான். முறை கோவப்படாதீங்க, என்ன காரணம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே ஹப்ஸா ஆகிய விரும்புறதா இந்த சிறியத்தான தகவலை தந்தார், மறைமுகமான தகவல் தந்தார். இறைத்தூதருடைய மறைவான தகவலை நான் யார்ட்டையும் பகிர்றதுக்கு விரும்பல, அதனால நீங்க கேட்கும் போது நான் மறுத்துட்டேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாது, அவங்க இயற்கையாவே மறுத்துட்டாங்க. இது ஒண்ணு போதாதா நம்முடைய பிரிவுக்கு? இந்த பந்தம், நட்பு பந்தம், உறவு பந்தம், இது போது, இது ஒரு வார்த்தை போது. மாட்டேன்னு சொன்ன உடனே அப்படியா, இவன் நம்ம பெரிய இவன் கூட போய் நம்ம உறவாடின போச்சு அப்படின்னு பிரிஞ்சு போயிருவாங்க. இல்லாம ரஹிம ரப்பி. இதை விட பெரிய சம்பவம் நடந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மெம்பருக்கு மேல இருந்து உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அப்போது தான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற அங்க பள்ளிவாசலுக்குள்ள ஜும்மாவுக்கு வர்றாங்க. அந்த வேளையில உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து மெம்பர்ல இருந்து ஒரு கேள்வி பொதுவா பேசுறாங்க. என்ன இது, பள்ளிவாசல்ல தாமதமா வர்றாங்க அப்படின்ற மாதிரி பொதுவான பேச்சு பேசுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நின்று சொன்னாங்க, யா அமீரல் மோமினீன், நான் இப்போது தான் வந்தேன், ஒது செய்தேன், ஒது செய்துவிட்டு ஜும்மாவுக்கு வந்தேன், இதை தவிர்த்து வேறு எந்த வேலையும் நான் இந்த நாளில் செய்யவில்லை, ஏன் இப்படி என்று கேட்டார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதிலா கேட்டாங்க, அப்ப நீ ஒளி செஞ்சுட்டு தான் வந்தீங்களா, குளிக்க இல்லையா? எங்க மெம்பர்ல மக்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கலீஃபா, அடுத்த ஒரு கலீஃபா என்கின்ற அளவுக்கு பிரபல்யமான ஒரு நபித்தோழர், அவரை பார்த்து கேட்கிறாங்க, உஸ்மானே, அப்படி ஒழுதான் செஞ்சீங்களா, குளிக்க இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நீங்க கேட்க இல்லையா? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜும்மா குளிப்பு என்பது கடமையானது, குளிக்க சொன்னாங்களே, குளிக்காம வந்திருக்கீங்க. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பதிலே சொல்லு. இப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு இமாமுக்கும் ஒரு முஹல்லா வாசிக்கும் அல்லது ஒரு முத்தவல்லிக்கும் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? இன்றைய காலத்துல சொல்றவரும் அந்த நிலையில இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற நிலையில இருந்தாங்க, அந்த அளவுக்கு அந்தஸ்து இருந்துச்சு அவங்களுக்கு. கேட்கிறவங்க அவங்களுக்கு அந்தஸ்து இருந்துச்சு, அதனால பிரச்சனை இல்லை. நம்ம அப்படி பேச இயலுமாங்கிறது இல்லாம ரஹிம ரப்பி போது. அது ஒண்ணு போது வாழ்க்கையில. அந்த இமாம் வேலையை விட்டு போயிடுவார், தூக்கிடுவானு எப்படியாது குடும்பத்துல பேசி. எப்படியான பாத்தியா, மெம்பர்ல இருந்து என்னையே என்னான்னு சீண்டி பாக்குறா, நம்மட பவர் என்னன்னு தெரியல, பேசுறா, கமிட்டியை கூட்டுறா, பேசுறா, மசூராவை போடுறா. இமாம் அன்னைக்கே இல்லாட்டு கோழி கறியா போட்டு முடிச்சிருவாங்க. இல்லாம ரஹிம ரப்பி. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பதிலே பேசல, ஆனா பந்தம் தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல மிகப்பெரிய பஞ்சம் வருது, பணம் இருக்கு, ஆனா கிராசரி ஐட்டம்ஸ், மல்லிகை சாமான் பொருட்கள், உணவு பொருட்கள், உணவு பதார்த்த பொருட்கள் இல்லாமல் போனது. அப்படியான ஒரு பஞ்சகாலமாக இருந்தது. அந்த நேரத்துல பலர்களும் உணவுக்காக அலைமோதி கொண்டிருக்கிற வேளையில வியாபார பொருட்களாக உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1000 ஒட்டகங்களுக்கு மேல் உணவு பதார்த்த பொருட்களை வைத்து வியாபாரத்திற்காக வைத்திருந்தார். அந்த 1000 ஒட்டகங்களும் மதீனா நகரத்துக்குள்ள வருது.
எல்லா சஹாபாக்களும் போய், உஸ்மானே எங்கள்கிட்ட பணம் இருக்குது, ஆனா வாங்கி சாப்பிட பொருள் இல்ல, பண்டம் இல்ல, பதார்த்தம் இல்ல. நீங்க வைத்திருக்கிற ஒரு பொருளுக்கு ஒரு விலையை நீங்கள் நிர்ணயித்தா அந்த பொருளுக்கு நாங்கள் 2 மடங்கு நாங்கள் விலை கொடுக்கிறோம், அதற்கு எங்களுக்கு பொருளை விற்பீர்களா என்று கேட்டாங்க. உடனே உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதை விட அதிகமாக தருவதற்கு எனக்கு ஆள் இருக்குது, விலையை கூட்டி பேசுங்க. அப்ப 3 மடங்கு நான் இதை விட தரக்கு ஆள் இருக்கு. அப்ப 4 மடங்கு இதை விட, 5 இதை விட, 6 இதை விட, 10 இதை விட. உஸ்மானே முடியாதே உஸ்மானே, இதுக்கு மேல அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேல என் ரப்பு விலை வச்சுட்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இலவசமா கொடுக்குற, நீங்க விரும்பியதை எடுத்துக்கொள்ளுங்க. இலவசம் 1000 ஓட்ட. சுப்ஹானல்லாஹ், அளந்து போடுறோமே, அல்லாஹ் ஒரு காணும் பரக்கத்தை தரவே மாட்டேன். நம்மட காண தர்மத்துல எண்ணிட்டோன்னு வைங்க, குடும்பத்துக்கு ரைட், ஓகே ஹைர். மல்லிகை சாமான் வீட்டுல கறி வாங்க சொன்னா அதுக்கு ஒரு 150, இதுக்கு ஒரு காய்கறிக்கு ஒரு 250, சரி மிச்சம் ஒரு 10 ரூபா தான் இருக்கு, அதை போடு வட்டியில. அப்படி போட்டா அல்லாஹ் எண்ணித்தான் தருவான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு அள்ளி கொடுத்தாங்களே, ஏழ்மையில், பசியால், பட்டினியால், பதார்த்தம் இல்லாததினால், ஏழ்மையினால் வஃபாத்தானார். வரலாற்றை பார்க்க முடியல. அதே நிலையில அல்லாஹ் உயர்த்தித்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வச்சிருந்தாங்க. அவனை கள்ள நோட்டை அடிச்சாங்க இல்லையே, இல்லாம ஆதல்லாஹ் அல்லாஹ் நிரப்பமா கொடுத்திருந்தான். யாரு என்னைக்கு கணக்கு பார்த்து இன்ன ஷைத்தான யஇதுகுமுல் ஃபக்ர், ஏழ்மையை குறித்து ஷைத்தான் தான் பயமுறுத்துவான். அந்த பயமுறுத்துறதுல நாம அடிமைப்பட்டுட்டா எந்த பயமும் ஒரு பயம்தான் ஒன்றுக்குண்டான வீழ்ச்சி, ஒன்றுக்குண்டான வளர்ச்சி. நோயை கண்டு நீங்க பயந்து கொண்டு இருந்தீங்கன்னா நோய் வந்துடும். பணம் போயிருமோ நீங்க பயந்தீங்கன்னா போய்கிட்டே தான் இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்காது. எதையும் நாம பயத்தோடு அணுகுனா அந்த விஷயம் அழிஞ்சு போகும். வளரக்கூடாது நினைச்சா வளர்ந்து வந்து பயத்தை குறைச்சுக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பயம் இல்லை. எனவே தோழர்களே, பெரியோர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாரி இறைச்சார். இஸ்லாத்தினுடைய பாதையில மக்களுக்காக எல்லாம் கொடுத்தார். ஆனா இந்த உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு பின்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை வருடம் ஆட்சி செய்தார்கள்? மோமின்களை எத்தனை வருடம்? 10 வருடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய கிலாஃபத் 30 வருடம். நுபுவத்தினுடைய கிலாஃபத் இருக்க, நுபுவத்தை பின்தொடர்ற கிலாஃபத் அது 30 வருடம். 30 சனான்னு சொன்னார். 30 வருடம். அதுல 2 வருடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி புரிந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருடம் ஆட்சி புரிந்தார்கள். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருடங்கள் ஆட்சி புரிந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு 6 வருடங்கள் ஆட்சி புரிந்தார்கள். 30 வருடங்கள் தான் ஹிலாஃபத்துக்கு உண்டான ஆண்டு. ஆனா இன்னைக்கு உட்காந்து எங்களுக்கு கலீஃபா வருவாரு, கலீஃபால வர மாட்டான். கலீஃபானா பின்தோண்டல் அர்த்தம், உனக்கு பின்னாடி உன் மகன் தான் வருவான். அதுவே தோழர்களே, பெரியோர்களே, ஹிலாஃபத் 30 வருடம், அதிலே கணக்கு சரியா போச்சு. இந்த சமுதாயத்தை ஹிலாஃபத்தின் அடிப்படையில ஹலீஃபா என்ற முறைமையில அதீத ஆண்டு ஆட்சி செய்தவர் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. எத்தனை வருடம்? 12 வருட காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்துடைய நிலையில் இருக்கும் போதே ஒரு 6 நபி தோழர்களை அடுத்த கலீஃபாக ஆக்குவதற்கு சிபாரிசு செய்தார். அந்த 6 நபி தோழர்களில் முதன்மையானவர் உஸ்மான், இரண்டாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல தல்ஹா. அப்புறம் இந்த மாதிரியான நபி தோழர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிபாரிசுக்கு சொல்லிட்டு போனாங்க. ஒவ்வொரு நபி தோழர்களா நாங்க கலந்து போறாங்க. ஹிலாபத்துக்கு 6 பேர் சண்டை போடல. நாங்க 2 பேரும் பொதுவா ஓட்டு எடுக்கிறோம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கலாம் சொல்லல. இந்த 6 பேருக்குள்ளேயே முடிவெடுக்கிறாங்க. நாங்க உஸ்மானுக்கு கொடுக்கிறோம் ஒரு சிலர்கள், இன்னும் சிலர்கள் அலிக்கு, இப்படி போனார். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் கடைசியா இருந்தார். இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நான் உங்களுக்கு ஒரு சரியான தீர்வை இன்ஷா அல்லாஹ் தரட்டுமா, என்கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்கிறீங்களான்னு கேட்டு மறுநாள் காலையில அவங்களுடைய விருப்பத்தை சொல்லி உஸ்மான் பின் அஃபான் கரத்தை பிடிச்சு பைஅத் செஞ்சான்.
பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அதெல்லாம் பேச இயலாது, நேரம் பத்தாது. அப்படியாக உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக வர்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளராக இருக்கும் போது தரை மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் பரவி கிடந்தது. ரோம, பாரசீக, பலஸ்தீனிய மண், அதே போல மஸ்ஜித் அக்ஸாவுடைய வெற்றி, இப்படி தரை மார்க்கமான வெற்றிகளும் இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யமும் விரிவடைந்தது. ஆனால் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த பின்னால கடல் கடந்து இஸ்லாம் பறந்தது. ஸ்பெயின், அதுபோல இந்தியாவுக்கு, அதே போல பல ஐரோப்பியாவுடைய பல நகரங்களுக்கு இஸ்லாம் பரவுவதற்குண்டான காரண காரியமாக இருந்தவர் இந்த உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. பயந்து கொண்டிருந்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன பயம்னா, கடல் மார்க்கமா ஒரு ஆளை பயணப்பட்டு அவரை நாம அந்த ஊருக்கு போய் இது பண்ணுன்னு சொல்லி, ஒருவேளை கடல் மார்க்கமா அவர் வஃபாத் ஆயிட்டாருன்னா அவரை குறிச்சு நானும் மறுமையில அல்லாஹ் என்கிட்ட கேட்டுட்டாரான்னு உமர் பயந்து ரலியல்லாஹு அன்ஹு அதனால அனுப்பல. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தைரியமாக என்ன செஞ்சாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க. ஆரம்பத்திலே கேட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கலீஃபாட்டையும் கேட்பாங்க, நீங்க என்ன கடல் மார்க்கமா அனுப்புங்க, நாங்க அதை செய்யறோம் சொல்லுவாங்க. அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல நீங்க போங்க அனுமதி, ஆனா நீங்க முதல்ல போகும்போது உங்க மனைவியோட போங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களோட போங்க. நீங்க மத்தா எல்லாத்தையும் கொண்டு போய் இல்லாம ஆக்குறது, நீங்க மனைவியோட முதல்ல போய் பயணப்படுங்க. அதே மாதிரி பயணப்பட்டு வெற்றியும் அடைஞ்சாங்க. அதை கொண்டு பல பிரதேசங்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியை விஸ்தீகரப்படுத்துறார். அதே மாதிரி அன்பானவர்களை, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துலதான் இன்னைக்கு நாம பார்க்கிற ரஸ்மே உஸ்மானி என்று சொல்லப்படுகிற, இன்றைக்கு நாம குர்ஆன ஒரு முறைமையின் கீழ் ஓதிக்கொண்டிருக்கிற கிராத்தின் முறைமையின் கீழ் இந்த முறைமையை உருவாக்கிய ஒரு பெருமிதம் என்பது, அதை சார்ந்த பாராட்டு என்பது உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உரித்தாகும். ஏனென்று சொன்னா, அர்மீனியா, அதர்பைஜான் போன்ற பெரும் பெரும் போர்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையில பல சஹாபாக்கள் ஒரே இடத்திற்கு வருவார்கள். இன்றைக்கு தமிழை நாம பல மொழிகள் பல வடிவங்களில் பேசுகிறோம். திருநெல்வேலி பாஷை, தூத்துக்குடி பாஷை, கோயம்புத்தூர் பாஷை, சென்னை பாஷை, இப்படி தமிழையே நாம பல ப்ரொனன்சியேஷனோட பல மொழியாடல்களோட உச்சரித்து நாம பேசுறோம் இல்லையா? இதே மாதிரி அரபு மொழி தான் குர்ஆன். ஆனா அவங்க பரிபாஷை மொழியில இந்த குர்ஆன ஓத ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் ஓத இன்னொருத்தர் ஓத, நான் ஓதுவது தான் சரி நீங்கள் ஓதுவது தவறு, இல்ல நான் ஓதுவது சரி நீங்கள் ஓதுவது தவறு, இப்படி அந்த போரின் சமயத்துல, இரவு நேர தொழுகையின் சமயத்துல அந்த சஹாபாக்கள் பிரச்சனையாக சலசலப்பாக அங்கே சர்ச்சை எழும்பியது. அதை ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள். பார்த்து வேகமாக போய் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சொன்னார்கள், யா அமீர், அதாவது உஸ்மான் பின் அஃபான் அவர்களே, கலீஃபா அவர்களே, நீங்கள் சீக்கிரமாக இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும், இல்லை என்றால் சமுதாயம் இதை கொண்டு பிளவு அடைந்துவிடும். எனவே குர்ஆனை நீங்கள் தொகுங்கள் என்று சொல்லி ஒரு 4 சஹாபாக்களை உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்வு செய்து அனுப்புகிறார். அந்த 4 சஹாபாக்களுடைய பெயர் ஸைத் இப்னு சாபித். இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமயத்தில் அவர் தான் குர்ஆனை தொகுத்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சியினையும் இவங்க தான் குர்ஆனை தொகுக்க அழைக்கப்படுறாங்க. பாவம், அவர் அப்பவே மலையை பேத்து வந்தாலும் மலையை பேத்து வருவன்னார். இப்பவும் அதே பொறுப்பை திருப்பி கொடுத்தார். அதே மாதிரி சயீத் பின் ஆஸ் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் பின் சுபைர், அப்துல் ரஹ்மான் பின் ஹாரிஸ் பின் ஹிஷாம், மொத்த 4 சஹாபாக்களை அழைத்து பொறுப்பை ஒப்படைக்கிறார். 4 சஹாபாக்களும், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 முறைமையில் குர்ஆன் அருளப்பட்டது. 7 அஹ்ரூஃபில் 7 முறைமைக்கு குர்ஆன் அருளப்பட்டது. 7 கிராத் ஓதல் முறை. இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மலிகி யௌமித்தீன், இப்படி ஓதுவது. வன் நஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى, இப்படி ஓதுவது பதிலா வன் நஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى, இந்த இப்படி ஓதத்துற ஒரு முறைமை. வல்லுஹா வல்லைலி, இது அப்படி இப்படியான ஒரு முறைமையின் கீழ் ஓத. இதே மாதிரி 7 முறைமை. அப்போ இது குழப்பம் இல்லாம ஆகிறதுக்கு இந்த சுஹ்பத், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் இடத்துல ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு தொகுப்பு கொடுக்கப்பட்டுச்சு, முதல் தொகுப்பு. அதுக்கு சுஹ்பான்னு சொல்லுவாங்க. சுஹ்பானா பக்ரா சூரா ஒரு சுஹ்பா,
ஆல இம்ரான் ஒரு சுஹ்ஃபா, அதே மாதிரி ஒவ்வொரு சூறாக்களையும் சுஹ்ஃபானா 7 மாதிரி கொடுக்கப்பட்டது. ஆனா ரேப்பர் டு ரேப்பராக ஒரே அட்டைக்குள் குர்ஆனை கொண்டு வந்தது, ஒரே ஓதல் முறைக்கு கொண்டு வந்தது என்பது உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல தான். அதனால தான் பல அஜமிகள்னால, அரபிகள் அல்லாத அஜமிகளினால குர்ஆனை ஓதுவதற்கு இலகுவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் பலர்களும் பார்த்து முத்துக்காலாம் போடாது, தானா மேல 2 புள்ளி, யானா கீழே 2 புள்ளி, பானா கீழே 1 புள்ளி, நூன்னா மேல 1 புள்ளி, இப்படி நுத்காவெல்லாம் கொண்டு வந்தது பிற்காலத்துல, ஹரக்காத்துகளை கொண்டு வந்தது பின்னாடிதான். நம்ம பாஷையில சபரு சேரு பேசு, அது மாதிரி தோஜபரு தோஜேரு தோ பேசு, இதெல்லாம் உருது, அரபு இல்லை. ஃபத்ஹா கஸ்ரா லம்மா, ஏன்னா ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன், இது அரபு. ஏன்னா இப்படியான முறைமை அதுக்கப்புறம் தான் என்ன செய்யப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிரதி எல்லாம் வந்த பின்னாடி பல பிரதிகள் எடுத்து, அந்த ஒரே முஸ்ஹப், அந்த ஒரே ரஸ்மி உஸ்மான் என்கிற ஒரு முஸ்ஹப் பல பிரதிகள் எடுத்து பல நகரங்களுக்கும் இஸ்லாமியுடைய பிரதேசத்துக்கும் நகல் கொடுத்து விட்டு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட இந்த முதலாவது முஸ்ஹப்பா இருக்கிற மொத்தத்தை எடுத்து எரிச்சிட்டார். அதுக்கப்புறமா அவங்களுக்கு இந்த ஒரு பிரதியும் என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. இப்படி வரலாற்றுல மிக முக்கியமான அம்சங்களை எல்லாம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழும் இஸ்லாமிய வரலாறுகளுக்குள்ளும் ஒரு தலையான நிர்வாகத்தை இந்த உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நிகழ்த்தினார். ஆனா இவர் ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சதிலிருந்து பல சர்ச்சை, ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் சர்ச்சையை கிளப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதுல மிக முக்கியமான ஒருத்தர் முனாஃபிக், கூஃபா பிரதேசத்திலிருந்து வந்தவர் அப்துல்லாஹ் பின் சபா என்று சொல்லப்படுகிற ஒரு முனாஃபிக், கடுமையான ஒரு முனாஃபிக். அவன் ஒரு யகூதியும் கூட. இஸ்லாமியர்களை நன்றாக புரியுங்கள், நேரடியாக இஸ்லாமியனை தாக்கவே இயலாது, அவனை தகர்க்கவே இயலாது, அவனை அழிக்கவே இயலாது என்று முடிவெடுத்து இஸ்லாமியனாகவே தன்னை மாற்றி வேஷம் போட்டு முதுகல குத்தின ஒரு பெரும் வரலாறு கொண்டவன் தான் இந்த அப்துல்லா பின் சபா. அதனால் வஃபாத்தானவர்கள், ஷஹீதாக்கப்பட்டவர்கள் தான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளவு வரலாற்றை, இவ்வளவு பெருமிதமான ஒரு ஏற்பாடுகளை எல்லாம் இந்த ஹலீஃபா செய்திருந்தும் கூட 5 ஆண்டுகளா ஹோம்வொர்க் பண்ணிருக்கான் இந்த அப்துல்லா பின் சபா. ஒவ்வொரு பெரும் பெரும் சஹாபாக்களினுடைய அச்சுகளை போல அச்சுகளை தயார் செய்து அவனாக சுயமாக, இந்த உஸ்மானுடைய ஆட்சி யாருக்கும் பிடிக்கவில்லை, இந்த உஸ்மானுடைய ரலியல்லாஹு அன்ஹு இவர் இப்படி செய்கிறார், மஸ்ஜிது நபவியை விரிவடைத்து வைத்திருக்கிறார். மஸ்ஜிது நபவி அவர்தான் அவருடைய காலத்துல விரிவடைய செஞ்சாங்க, நல்ல மேன்மையா கட்டினாங்க. இதெல்லாம் பலர் அந்த அப்துல்லா பின் சபாலாம் ரொம்ப கொச்சையா எழுதி பல நாட்டினுடைய பிரமுகர்களுக்கும் பல நாட்டினுடைய அதிகாரிகளுக்கும் அனுப்பினார். மோசமான வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்த 5 வருஷம் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒவ்வொருவருடைய கையெழுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி கையெழுத்து மாதிரி எழுதி, அவர் மாதிரி சீல் அடிச்சு அதே மாதிரி லெட்டர் கொடுக்கிறது. இதே மாதிரி பிரமுகர்கள் அப்துல்லாஹ் பின் சுபைர் இப்படியான பெரிய பெரிய சஹாபாக்களுடைய அந்த அச்சை போன்றது ஒரு அச்சை தயார் செய்து அவனுடைய கருத்தை எழுதி இப்படியான ஒரு ஹோம்வொர்க். ஒரு கட்டத்துல ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 35ஆம் அப்துல்லாஹ் பின் சபா ஹஜ்ஜுக்கு போகிற ஒரு சூழல் ஏற்படுகிறார். முஸ்லிம் மாதிரி வேடம் போறவன் ஹஜ்ஜுக்கு போறவன் பலர்களையும் அழைத்துக் கொள்கிறார். இந்த கடிதத்தின் மூலமாக ஒருத்தர் நிறைய கூட்டத்தை சேர்த்து, இந்த கடிதம் எல்லாம் எழுதினால உண்மை நம்பி பலர்களும் அன்னைக்குமா தொலை தொடர்பு எல்லாம் இல்லை. அது தொலை தொடர்பினுடைய பலகீனத்தினால் இப்படியான ஒரு கூட்டத்தை, பலவான ஒரு பெரும் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு போறான். என்னென்ன பாருங்க, என்னென்னலாம் ஒரு மேல அவதூறு சொல்லி கூட்டு போனான் தெரியுமா? முதலாவது அவதூறு எங்க பாருங்க, எல்லா ஆட்சி அதிகாரத்திலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தார் தான் ஆட்சியில் இருக்கிறார் அப்படின்னு முதல் குற்றச்சாட்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம், அவர்கள் ஆட்சியாளராக இருக்கும் போதே தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் இருந்தார். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்த பின்னாடி யாரையும் மாத்தையில, இருந்ததை இருந்த மாதிரி அப்படி வச்சாங்க, யாரையும் மாத்தல அப்படியே வச்சாங்க. ஆனா இவன் சொல்றது எப்படின்னா, உஸ்மான் அவர் மாத்தவே இல்லை, அவர் அவருடைய சொந்தக்காரரா போட்டுக்கிட்டாரு. சரி, சொந்தக்காரரா போட்டாலும் ஒவ்வொருத்தரும் நியாயமா இருக்கிறானா? நியாயமா இல்ல. அடுத்ததா இவர் பத்ர் போர்ல கலந்து கொள்ளையில
குற்றச்சாட்டு. இவர் பதில் போல அடவாப்பா, அவருக்கு அவரோட மனைவிக்கு உடம்பு சரியில்லை. சரி, முதல்ல பதில் போராவா போனாங்க. அது ஒரு பயண கூட்டத்தை வழிப்பறிக்கு செய்ய போனாங்க. ஆனா அங்க போனா போரா மாற்றப்பட்டு இப்படியான ஒரு தருணம் ஏற்பட்டுச்சு. ஆனா அவன் குற்றச்சாட்டு பதில் காலத்துல அவருக்கு வரையில பதில் போர்ல கலந்து கொள்ளையில, உஹது போர்ல அவர் புறமுதுகிட்டு ஓடினார். அவர் மட்டுமா ஓடினார்? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு மட்டுமா ஓடினார்? பல சஹாபாக்கள் ஓடினார். இல்ல அவருக்கு போற பார்த்தா பயம். அப்ப போருக்கே வந்திருக்க கூடாது பயம்னா உஹது களத்துக்கு ஏன் வந்தார்? அப்போ எல்லா சஹாபாக்கள் ஓடினாங்க, அவரும் ஓடினார். அதே மாதிரி இதெல்லாம் சொல்லி பார்த்து இப்ப எல்லாத்தையும் சொல்லுவாங்கல்ல, பல குற்றச்சாட்டையும் சொல்லுவாங்க. அடுத்தது கடைசியில பொண்ணும் பொருளையும் ஒண்ணுதான் நிற்பான் குற்றச்சாட்டு. இவர் அடுத்தவர் சொத்து எல்லாத்தையும் இந்த கனிமத்தெல்லாம் பொருளெல்லாம் ஆட்டையை போட்டு வாயில போடுறாரு, கனிமத்து சொத்துக்கள் எல்லாம் அவருடைய சொத்தா ஆக்கிட்டாரு. இப்படி பண விஷயத்துல எல்லாத்தையும் போடுவான். வெளிநாட்டு பணம், உள்நாட்டு பணம் எல்லாம் சொல்லுவான். அதே மாதிரி சொல்றாங்க. இப்படியாக இவர் கனிமத்து பொருள் ஆட்டையை போட்டு மக்களோட சொத்தெல்லாம் வாயில அள்ளி போடுறாரு. அதே மாதிரி மினாவுல 4 ரக்காத் கசர் செஞ்சு தொழுகிற இடத்துல இவர் 4 ரக்காத்தை அப்படி மொத்தமா தொழுகிறாரு. இப்படி எல்லாம் சொல்லி அங்க மினாவுல கசர் செஞ்சு தொழுகிறது தான் உசிதம். 4 ரக்காத் தொழுகிறதுனால தப்பும் இல்லை. ஆனா அவர் கசர் செய்யாம தொழுதிருக்கிறான். ஒரு சஹாபி சொல்லையில அந்த சஹாபியை மறுத்துட்டா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தொழு வச்சாங்கடா. ஆனா அது பாரிய பிழையா இல்ல. ஆனா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றான், அங்கே இருந்து மக்களை திரட்டிக்கிட்டு வர்றான். இவர் வர்றாங்கிற தகவல் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மஸ்ஜிது நபவியில அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களோடு மஷூரா செய்யறாங்க. மஷூரா செய்கிற வேளையில இப்படி வந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு நாம் என்ன செய்வது, இவர்களை என்ன செய்வது என்ற மஷூரா. பலர்களும் சொல்கிறார், அலி ரலியல்லாஹு அன்ஹு முதல் கொண்டு அவர்களிடம் நாம் போர் செய்து அவர்களை அழித்து விடுவோமா என்று. உடனே உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனது பெயரால் எனது பெயருக்காக அல்லது எனக்காக மஸ்ஜிது நபவியிலோ அல்லது இந்த ஊரிலோ ஒரு துளி ரத்தம் இந்த பூமியில விழக்கூடாது. இல்லை, அப்படி செய்தால் இப்படிலாம் நிறைய மசூராக்கள் எடுக்கப்படுது. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு இதை உறுதியா இருந்தா, நீங்கள் எல்லாம் கலைஞ்சு போங்க, எனக்கு என்ன நடந்தாலும் நீங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு போங்க, நான் ஏன் வீட்டுக்கு போறேன்ட்டான். நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்கே இருந்து மக்கமா நகரத்திலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சில கடிதத்தின் மூலமாக தங்களோட படைய ஆதரவுக்காக சிலது கடிதத்தை எடுத்து அனுப்புறாங்க. அதுல மக்கமா நகரத்திலிருந்து ஹஜ்ஜ முடிச்சுக்கிட்டு வர்றாங்க சில சஹாபாக்கள். அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்ததாகவும் சில ரிவாயத்துகள்ல கூறப்படுது. இப்படியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கடிதம் போட்டு அவர் படையை சேர்க்கிறதுக்கு, என்ன நடந்தாலும் ஒரு படையை சேர்க்கிறது. ஆனா போர் அப்படிங்கிறதோ ரத்தம் சிந்தனுங்கிறதோ மஸ்ஜித் நபியில போர் நடக்க இயலுமா? நடக்கக்கூடாது. மக்கமா நகரத்துல நடக்கக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது. அதுல மிக கவனமா இருந்தாங்க. குறிப்பா ஏன் பேரை கொண்டு அது நடக்க கூடாது. வரலாற்றுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹசன் ஹுசைன் அனுப்புறேன் வெளியே வாசல்ல பாதுகாவலுக்காக, எங்கட மகனெல்லாம் அனுப்புறோம். வேணவே வேணான்ட்டான். அப்துல்லாஹின் சபா அவனுடைய படையோட வந்தான். சிலர்கள் வரலாறு பேசும்போது எப்படி சொல்லுவாங்க, அந்த வீட்டு வாசல்லையே முற்றுகையிட்டது மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இந்த ஸ்பை போடுற மாதிரி அங்கெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த உஸ்மான் என்ன செய்யறாரு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமான் பலத்தை இவர்கள் தங்களது பலகீனமாக எடுத்துக்கொண்டார். பெரும் பெரும் சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாலும் முடிஞ்சு போவானுவோம், ஒரு வார்த்தை கூப்பிடையில, எல்லாம் வீட்லயே இருங்க, என்ன நடந்தாலும் வீட்லயே இருங்க. வந்து தொழுகை நடத்திய போதும் கூட மஸ்ஜிது நபவியில தொழுகை நடத்தினானோ சார்பா தொழுகலாமான்னு ஒரு சஹாபி வந்து கேட்டார், தொழுது கொள்ளுங்கன்னா. இப்படி ரொம்ப பேணுதலா நடந்து கொண்டான் உஸ்மான் பின் அஃபான். கொஞ்சம் கொஞ்சமா பலகின, அப்படியே அவங்களோட கூட்டம் அப்படி சேருது. யாரும் கிட்ட வரலங்கிறதெல்லாம் நல்ல உறுதிப்பாடு பண்ணிக்கிறாங்க. யாரும் கிட்ட வரையில, பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் கிட்ட வரையில, இதுதான் வாய்ப்புன்னு எல்லாம் அப்படி நிக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு எந்த உணவும் போறது எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க.
அவங்களோட வேறு ரூமால இருந்து தண்ணி போகும் குடிநீர் அதையும் தடுத்துட்டாங்க. அங்க பசித்த பசியோடு இருக்கிறாங்க, நோன்பு வைத்துட்டாங்க உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு. சஹீஹான அறிவிப்புல உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்றைய மாலை நேரம் ஒரு உறக்கத்தை மேற்கொள்ளுகிற போது கனவில இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததாக, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்ததாக அந்த நபி சொல்கிறார், உஸ்மானே நாளைக்கு எங்களோடு வந்து உங்களுடைய நோன்பை தொடர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதாக சஹீஹான அறிவிப்பு பதியப்பட்டிருக்கு. இந்த கனவை கண்ட மாத்திரத்தில் எந்தித்து மனைவியை சந்தித்தார்கள், மனைவியை தைரியப்படுத்தினார்கள், வீட்டு கதவின் ஜன்னலை திறந்தார்கள், திறந்து சொன்னார்கள், ஓ மக்களே, ஓ மக்களே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டவன் யார் இந்த ரூமாவை வாங்கி கொடுக்கிறார்களோ முஸ்லிம்களுக்கு அவர்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை அல்லாஹ் கொடுப்பாராக என்று பிரார்த்தித்த பிரார்த்தனைக்கு சமர்ப்பணமானவன் நான். எல்லா கட்டங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு நானும் உஸ்மான் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்களே, உயர்தரமான சிறப்புகளை எனக்கு வழங்கியிருந்தார்களே, உங்களுக்கு தெரியாதா என்று பேசிக் கொண்டிருக்கையிலேயே கற்களை தூக்கி முகத்தில் எறிஞ்சாங்க உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு. அப்பவே கூப்பிட்டுருக்காங்க, அலி வாங்க, எல்லா சஹாபாக்களும் வாங்க கூப்பிட்டுக்கலாம். கூப்பிடையில கல்ல தூக்கி எரிஞ்சிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் உன் மேல கல்லறியா அப்படின்னா, மாதல்லாஹ் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு மேல அல்லாஹ் கல்லறியறான். ஒருத்தர் ஏறி உள்ள குதிக்கிறார், யாரும் கிட்ட நெருங்கல, யாரும் கிட்ட நெருங்கல, கிட்ட நெருங்க கூட உத்தரவு என்ன சொன்னா தெரியுங்களா, ஹலீஃபாக்கு அமீருக்கு கட்டுப்படுவது உங்கள் மேல வாஜிப், இந்த கட்டளை யாரும் வெளியே வரக்கூடாது. உள்ளக்கு எகிரி குதிக்கிறார், ஒருத்தர் கட்டையால மண்டையில அடிக்கிறார், இன்னொருத்தர் வாளால உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹுடைய கரத்தை வெட்டுறார், இன்னொருத்தர் தலையை வெட்டிடுறார். அதுக்கு முன்னாடி நஃபிலான வணக்க வழிபாடு, சிலது குர்ஆனுடைய வசனம் ஓதியதாக, அந்த குர்ஆனின் அலீம் என்கின்ற வசனத்தில் அந்த அவருடைய உஸ்மான் பின் அஃபானுடைய இரத்த சொட்டு விழுந்ததாக சில இமாம் தஹ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற கிரந்தங்கள்ல பதியப்படுவதாக ரிவாயத் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் மிக அறிந்தவர். தலை கொய்யப்படுகிறது, மரணம் அடைகிறார். பாடிய 5 நாள் 3 நாளுக்கு மேல அங்க எடுக்க விட, அது வரைக்கும் சஹாபாக்களை வெளியே வர ஷஹீதாக்கப்பட்டார். யா உஹத் உஸ்புத், உஹதே அமைதிஹா, உன் மீது ஒரு நபி இருக்கிறார், ஒரு சாதிக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார், அதுல 2வது ஷஹீதாக்கப்பட்டார். தோழர்களை அடக்கம் கூட செய்ய விடாமல் ஆக்கினார். இவர்கள் தான் ஹவாரிஜ்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார். பெரும்பகுதியினர் குழப்பம் அடைவார்கள், இது சஹாபாக்களும் இருந்தார்கள் என்பதாக. நாம் தப்பெண்ணம் கொள்ள வேண்டியதில்லை. ஒன்றை நன்றாக புரியுங்கள். ஒரு வசனத்தை இறுதியாக பார்த்து முடித்துக் கொள்ளலாம். 59வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனம், والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا. எங்களுக்கு முன்னால் சென்றவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துவியாக. எங்கள் முன்னால் சென்றவர்களை குறித்தான அவர்களை குறித்தான தப்பெண்ணம் வராமல் எங்களுடைய உள்ளத்தை பாதுகாத்து விட என்று பிரார்த்திப்பார்கள் நல்லவர்கள் மூமின்கள். இவர்கள் எல்லாம் உயர்தரமான சஹாபா. இந்த சஹாபாக்களுடைய விடயத்தில் ஆய்வு செய்வதற்கு நமக்கு தராதரம் இல்லை, தகுதி இல்லை. யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரும் ஆண்டுகள் உலமாவாக இருந்தாலும், படித்து பட்டம் பெற்றவராக, அரபியில பாண்டித்துவம் பெற்றவராக, பெரிய உலமாவாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும், சஹாபாக்களுடைய விடயத்தில ஆய்வு செய்து சில தீர்மானங்களை எடுக்கிற அளவுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொண்டான்,
அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார். அதோடு முடித்து கடந்து கொண்டு வந்து அலி ரலியல்லாஹுடைய வரலாற்றை பார்க்கும் போதும் அந்த போர்களை எல்லாம் படிக்கும் போதும் தோண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களின் பிழைகள் நமக்கு நன்மைகள், நமக்கு மார்க்கம். அவர்களுடைய பிழைகளினால் நமக்கு பல ஹுக்குமியத்துகள், இஸ்லாமிய ஹுக்குமியத்துகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன் மூலம் நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அவர்களை ஆய்வு செய்வதற்கு இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எவருக்கும் அருகதை இல்லை என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வதை போல சஹாபாக்களினுடைய கண்ணியத்தை களவாடும் கூட்டங்கள், களவாணி கூட்டங்கள் அதீதரித்து விட்டது. அவர்களுடைய சிந்தனைக்குள் செலுத்தி விடாமல், அவர்களை சிக்கி விடாமல் அவர்களை கண்டால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு ஓடி வந்துறார். மேடை போட்டு சஹாபாக்களை கொச்சைப்படுத்துவாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை இன்ஷா அல்லாஹ் நசீபாக்குவார். ஒரு கால் இது அவர்கள் மரணம் வரைக்கும் தொடருமானால் அல்லாஹ் அழிவை நசீபாக்கி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களுக்காக ஹிதாயத்துக்காக பிரார்த்திக்கிறோம். எனவே இந்த உன்னதமான நபி தோழர்களோடு வாழ்கிற وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَئِكَ رَفِيقًا. இப்படியானவர்களோடு மறுமையில் வாழுகிற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் என் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உலக முஸ்லிம்கள் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. நாளைய தினம் இன்னொரு சஹாபியினுடைய வரலாறை அல்லாஹ் ஹயாத்தை நசீபாக்கினார், உங்களோடு பகிர்ந்து கொள்வோமாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.